அனைவருக்கும் வணக்கம். குடியரசு நாள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். 75வது குடியரசு தினம் முடிந்து 76வது ஆண்டு குடியரசு தினத்தை இன்று நாம் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். உருப்பசியும் ஓவா பிணியும் செருபகையும் சேராதியல்வது நாடு என்ற ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப நலத்துடனும் வளத்துடனும் திகழும் நம் இந்திய தாய் திருநாட்டில் எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் என்று சொன்ன சுதந்திர கவி பாரதியின் கனவு நனவான நன்னாள் இன்று. உலக ஜனநாயகத்தின் ஒப்பற்ற உதாரணமாய், மக்களாட்சியின் மாண்பிற்கு மதிப்புறு சான்றாய், மக்கள் உரிமைகள் எப்படி மதிக்கப்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாய் இன்று உலக அரங்கில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது நம் நாடு. இத்தனை பெருமைகளை இந்திய மக்களாகிய நாமும் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் நம் தாய் திருநாடும் பெறுவதற்கு அடித்தளமாக ஆதாரமாக அமைந்தது நம் நாட்டின் அரசியலமைப்பு சட்டமே. இத்தனை பெருமிதங்களை ஒருங்கே பெற்ற நம் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்ற அண்ணல் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்டது. நம் மண்ணுரிமை, மக்கள் உரிமை, பெண் உரிமை, சமூக நீதி, சமத்துவம் என ஒவ்வொன்றையும் அலசி ஆராய்ந்து, கூடி விவாதித்து, ஆய்ந்து அறிந்து, நிறுத்து நிதானித்து, இறுதியில் தீர்மானித்து, முழு வடிவம் கொடுத்து, பின் சட்டவாக்க அவையில் சமர்ப்பித்தனர். அதன் பிறகு பல கட்ட வாத விவாதங்களுக்கு பிறகு சட்டவாக்க அவை உறுப்பினர்களின் ஒப்புதல் பெறப்பட்டு 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் முழுமையாக நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஜனநாயகத்தின் ஒப்பற்ற நாளைத்தான் நாம் இன்று குடியரசு தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சாதனை சரித்திரங்களோடு சகோதரத்துவத்தோடு நம் எதிர்கால தலைமுறைகளும் கொண்டாட வழிவகுத்து கொடுப்போம். உலகின் மறுமலர்ச்சியே மக்களாட்சி மலர்ந்த நாடுகளால் மட்டுமே சாத்தியமானது. அவற்றுள் மிகப்பெரிய மக்களாட்சி நாடாகிய நம் நாட்டிற்கு தனி பெருமிதம் உள்ளது. அகிம்சையை உலகிற்கு போதித்த நம் நாட்டின் பெருமிதம் இமயம் போல் உயர்ந்து நிற்க இங்கு நடக்கும் மக்களாட்சியே அடித்தளம். உலகம் போற்றும் நம் மக்களாட்சிக்கு நமது அரசியலமைப்பு சட்டமே அடித்தளம். நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த அன்று விடுதலை போராட்ட வீரரும் தியாகசீலரும் கற்றுணர்ந்த கல்வியாளரும் உயர் குணங்களில் தகைமையாளரும் தனித்துவமிக்க தலைவருமான முனைவர் திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இந்திய நாட்டின் முதல் குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். புதிய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சபையானது நாடாளுமன்றமாக மாறியது. ஆங்கிலேயர்களிடமிருந்து 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நம் நாடு விடுதலை பெற்றாலும் அவர்கள் இயற்றி வைத்திருந்த சட்டங்களில் இருந்து நாம் விடுதலை பெற்றது நமக்கு நாமே இயற்றிக்கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்து நம்மை வழிநடத்த தொடங்கிய 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதிதான். வரலாற்றில் இந்த நாள்தான் நாம் பூரண அரசியல் சுதந்திரம் பெற்ற திருநாள். A land of dreams, both vast and free, rooted in justice, equality, and liberty. Ladies and gentlemen, good morning. Today, as we stand, let us pause to honor the incredible sacrifices of our valiant freedom fighters, those brave souls who fought with unmatched courage, unyielding determination, and unwavering patriotism to gift us the freedom we cherish today. We also pay homage to the visionaries, intellectuals, and stalwarts who drafted the Constitution of India, a document so profound, monumental, and enduring that it has steered our great nation through every trial and triumph. It is this very Constitution which came into effect on this day in 1950 that transformed India into the world's largest, most vibrant democracy and a shining beacon of hope and inspiration for nations across the globe. Friends, India is more than a country. It is a kaleidoscope of cultures, a symphony of languages, and a mosaic of traditions.
It is a land where diversity dazzles, unity prevails, and history whispers through every corner. From the snow-capped Himalayas in the north to the shimmering seas of Kanyakumari in the south, from the vibrant deserts of Rajasthan to the lush forest of northeast, our nation stands as a spectacular testament to the phrase, unity in diversity. இன்றைய குடியரசு நாள் விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு முப்படை தலைவர்கள் மற்றும் காவல்துறை உயர் அலுவலர்களை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்கள். லெப்டினன்ட் ஜெனரல் கே.எஸ். பிரார், ஏவிஎஸ்எம், தென்னிந்திய பகுதிகளின் தலைமை படைத்தலைவர், ரியர் அட்மிரல் சதீஷ் எம். ஷெனாய், என்எம், கடற்படை அதிகாரி, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி, குரூப் கேப்டன் கே.எம். ரகுராமன், விஎம்ஜி, வான்படை அதிகாரி, வான்படை நிலையம் தாம்பரம், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தத்விந்தர் சிங் சைனி, டிஎம், கமாண்டர், கடலோர காவல்படை கிழக்கு மண்டலம், காவல்துறை தலைமை இயக்குனர், காவல்படை தலைவர் திரு சங்கர் ஜிவால் ஐபிஎஸ் அவர்கள், சட்டம் மற்றும் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குனர் திரு எஸ். டேவிட்சன் தேவாசிர்வாதம் ஐபிஎஸ் அவர்கள், கூடுதல் காவல்துறை இயக்குனர், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு ஏ. அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஆகியோரை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்க உள்ளார்கள். இன்றைய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற குடியரசு தின விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், சீர்மிகு பெருமக்கள், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். Different languages, yet one resounding voice, a tapestry of cultures, united choice. India, your spirit forever will stay, radiant and proud this Republic Day. For India, the largest, most democratic country in the world, January 26th is a day to remember and celebrate with unwavering patriotic fervor. On January 26, 1950, the magnificent Constitution of India came into effect and the country transitioned into a republic like no other. This historic milestone marked the dawn of a new India, a nation that is both truly democratic and steadfastly republican in spirit. குடியரசு தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் முக்கிய அம்சமாக நம் நாட்டின் பெருமையை, கலாச்சாரத்தை பறைசாற்றும் விதமாக இராணுவம் மற்றும் காவல்துறை மற்றும் சாரணர் படையின் அணிவகுப்பு, பள்ளி கல்லூரி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள், துறைகள் சார்ந்த அலங்கார அணிவகுப்பு ஊர்திகள் இடம்பெற இருக்கின்றன. இந்த நன்னாளில் சிறப்பாக பணியாற்றிய சீருடை பணியாளர்கள் மற்றும் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு இன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விருதுகள், பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு வீர தீர செயல்களுக்கான அண்ணா பதக்கங்களை வழங்கி வருகிறது. இந்த பதக்கத்துடன் 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு உயிர் நீத்த கோயமுத்தூரைச் சேர்ந்த கோட்டை அமீர் அவர்களின் பெயரால் கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் தமிழ்நாட்டில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபட்டு சிறப்பாக சேவை செய்து வருபவருக்கு வழங்கப்படுகிறது. காசோலை, பதக்கம் மற்றும் தகுதி உரை இதில் அடங்கும். இதுவரை ரூபாய் 25,000 ரூபாயாக இருந்த இந்த விருதிற்கான பரிவுத் தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க கடந்த 9/12/2024 அன்று ஆணையிட்டுள்ளார்கள். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பத்தினை கடைபிடித்து அதிக உற்பத்தியை பெறும் விவசாயிகளுக்கு வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறந்த விருது, திரு சி. நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது, 5 லட்சத்திற்கான காசோலையுடன் பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் இன்று வழங்கப்பட இருக்கின்றது. சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு காந்தியடிகள் விருது வழங்கப்படுகிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகளும் இன்று வழங்கப்பட இருக்கின்றன. A warm welcome to the Honorable Deputy Chief Minister of Tamil Nadu to the Republic Day celebrations.
We also welcome the Honorable Chief Justice of the High Court of Madras and the Honorable Speaker of the Tamil Nadu Legislative Assembly. குடியரசு தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களையும் வரவேற்கின்றோம். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு எனும் சுயமரியாதை, சகலருக்கும் சமமான வாய்ப்பு எனும் சமூக நீதி, எல்லோருக்கும் எல்லாம் என சமத்துவம் என அனைத்து சமூக வளர்ச்சி என எல்லாவற்றையும் உள்ளடக்கிய முழுமையான வளர்ச்சி பெற்ற மாநிலமாக நம் தமிழ்நாடு இருக்கிறது. சென்னை பெருநகர காவல் மயிலாப்பூர் போக்குவரத்து உதவி ஆணையர் ஜூலியஸ் கிறிஸ்டோபர் அவர்களின் மேற்பார்வையில் நீலாங்கரை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் ராஜா அவர்களின் தலைமையில் மோட்டார் வாகனங்கள் முன்னும் பின்னும் அணிவகுத்து வர அரசு மரபுசார் நெறிமுறைகளின்படி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived to take part in the Republic Day celebrations. Ladies and gentlemen, we welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who is here to take part in the Republic Day celebrations. The ceremonial piloting and outriding to the Honorable Chief Minister of Tamil Nadu is supervised by Julius Christopher, Assistant Commissioner Greater Chennai Police, and led by Inspector Raja. The Honorable Chief Minister of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. மக்கள் பயன்பெற மாநிலம் பயனுற சான்றோர் சீராட்ட உலக அரங்கில் ஆன்றோர் பாராட்ட தமிழ்நாட்டில் நடக்கும் திராவிட மாடல் நல்லாட்சிக்கு எத்தனை எத்தனை சான்றுகள். வரி விதிப்பில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டதற்காக சிறந்த சீர்திருத்தவாத மாநிலத்திற்கான விருது, சிறந்த பாரம்பரிய சுற்றுலா இலக்கிற்கான பட்வா சர்வதேச பயண விருது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு 2023ஆம் ஆண்டிற்கான ஆசிய செஸ் கூட்டமைப்பின் சிறந்த மனிதருக்கான விருது, ஐநா சபை மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு யுனைடெட் நேஷன் இன்டெகிரசி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 என்கின்ற விருது என நல்லாட்சிக்கு ஆண்டோர்களின் நற்சாட்சி பெற்று உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். தொழில் நிறுவனங்கள் பெருகிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம், பட்டினிச்சாவு இல்லாத மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம், அதிக சேமிப்பு கிடங்குகளை பதிவு செய்த மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம், வேலை வாய்ப்புகளை வழங்கிய மாநிலங்களின் பட்டியலில் முதலிடம், கல்வியிலும் சுகாதாரத்திலும் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் முன்னோடி மாநிலம் என தமிழ்நாட்டை முதலிடம் பெற வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We extend a hearty welcome to the Honorable Governor of Tamil Nadu who has arrived to unfurl the national flag and take part in the Republic Day celebrations. The piloting and outriding motorcade to the Honorable Governor of Tamil Nadu is from the Air Force Police Team of number 9 Provost and Security Unit commanded by Wing Commander Virendra Prakash. The piloting team is led by Junior Warrant Officer Naveen Kumar Sharma. The Republic Day Parade 2025 is led by Parade Commander Wing Commander Sarthak Budhia, Fighter Pilot, Indian Air Force. The Parade Adjutant is Flying Officer Rishabh Singh, Indian Air Force. The Honorable Governor of Tamil Nadu is driving past the enclosure, extending his Republic Day greetings with the audience. பள்ளிக்கூட மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற திட்டம், இல்லத்தரசிகளுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், உழைக்கும் மகளிருக்கு விடியல் இலவச பேருந்து பயண திட்டம், கல்லூரி மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம், ஆற்றல் வாய்ந்த இளைஞர்களுக்கு நான் முதல்வன் திட்டம்,
மூத்தோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை திட்டம் என தமிழ்நாட்டின் குழந்தைகள் முதல் முதியவர் வரை, மகளிர் முதல் மாணவர்கள் வரை அனைவருக்குமான நல்லரசை வழிநடத்தும் வல்லரசர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையாளருக்கு தன்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்க வண்ணம் விழா நிகழ்விடத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு அருகில் வரவேற்கிறார்கள். The Chief Secretary receives the Honorable Chief Minister of Tamil Nadu at the saluting base. விங் கமாண்டர் வீரேந்திர பிரகாஷ் அவர்களின் தலைமையில் ஜூனியர் வாரண்ட் ஆபீசர் நவீன்குமார் சர்மா அவர்கள் வழிநடத்த மரபுசார் நெறிமுறையாக இந்திய விமானப்படை மோட்டார் வாகனங்கள் புடைசூழ மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். கோடிக்கணக்கான பெண்கள் பலன் பெறும் விடியல் பேருந்து பயண திட்டம், 1 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், 31 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பயன்பெறும் முதியோர் உதவித்தொகை திட்டம், 13 லட்சம் பெண்கள் பயன்பெறும் நகைக்கடன் திட்டம் என மகளிர் வாழ்வில் மறுமலர்ச்சியை உண்டாக்கிய மக்களாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இன்றைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் பார்வையாளர்களுக்கு தன்னுடைய குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். விழா நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை பசுமை கூடை வழங்கி வரவேற்கிறார்கள். The Honorable Chief Minister of Tamil Nadu welcomes the Honorable Governor of Tamil Nadu. The Honorable Chief Minister of Tamil Nadu introduces the following officers to the Honorable Governor of Tamil Nadu. Lieutenant General K.S. Brar, AVSM, General Officer Commanding Dakshin Bharat Area, Chennai. Rear Admiral Satish M. Chennai, NM, Flag Officer Commanding Tamil Nadu and Puducherry Naval Area. Group Captain K.M. Raghuraman, VMG, Station Commander, FO Station Tambaram. Inspector General Datvinder Singh Saini, TM, Commander, Indian Coast Guard Region East. Thiru Shankar Jiwal, IPS, Director General of Police, Head of Police Force, Chennai. Thiru S. Davidson Devasirvadam, IPS, ADGP, Law and Order, Chennai. Thiru A. Arun, IPS, ADGP, Commissioner of Police, Greater Chennai Police, Chennai. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தேசிய கொடியினை ஏற்றி வைக்க உள்ளார்கள். வான்படையின் ஹெலிகாப்டரிலிருந்து பூமழை தூவப்படுகிறது. தொடர்ந்து நாட்டுப்பெண் இசைக்கப்படும். அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். The Honorable Governor of Tamil Nadu will now unfurl the national flag followed by the national anthem. We request you all to rise.
We thank our gallant officers, Wing Commander Neeraj Sharma and Squadron Leader AP Singh from the Indian Air Force for showering petals on our national flag. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் தற்பொழுது அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ள அணிவணக்க மேடைக்கு வருகை தந்துள்ளார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் அணிவணக்க மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்கள். The Honorable Governor of Tamil Nadu has arrived at the saluting base to accept the ceremonial salute. அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்த வன்கணதுவே படை என்ற குரலில் ஐயன் வள்ளுவர் எந்த சூழலிலும் எந்த இக்கட்டிலும் குலையாத நேர்த்தியோடு எதிரிகளால் அழிக்க முடியாத உறுதியோடு எதிரிகளின் சூழ்ச்சிகளுக்கு இடம் கொடாத நேர்மையோடு பரம்பரையான பயமற்ற வீரத்தோடும் திகழ்வதுதான் உண்மையான படை என குறிப்பிடுவார். ஐயன் வள்ளுவரின் வாக்கை நம் கண்முன் பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை என்பதை போல யார் சினம் கொண்டு எதிர்த்து வந்தாலும் அஞ்சாமல் திரண்டு நின்று எதிர்த்து நிற்கும் ஆற்றலுடைய நமது படையின் சிறப்பு மிக்க அணிவகுப்பு இதோ. நெஞ்சுரம் மிகுந்த நம் நாட்டின் படையின் பெருமையை மக்களுக்கு பறைசாற்றும் வண்ணம் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர் நம் அணிவகுப்பு படையினர். ஒட்டுமொத்த அணிவகுப்பு தளவாய் விங் கமாண்டர் சார்தக் பூதியா இந்திய வான்படை அணிவகுப்பு துணை படை தலைவர் ஃப்ளையிங் ஆஃபீஸர் ரிஷப் சிங் இந்திய வான்படை அவர்களின் தலைமையில் வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். Ladies and gentlemen, the Honorable Governor of Tamil Nadu will now accept the ceremonial salute from the contingents of various forces. The parade is being coordinated by the Indian Air Force Tambaram. On the reviewing gypsy is the overall parade commander, Wing Commander Sarthak Budia, Indian Air Force. And behind him is the parade adjutant, Flying Officer Rishabh Singh, Indian Air Force. ராணுவ படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு இதோ. The army contingent is commanded by Captain Vidit Biswas. கடற்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Navy contingent is led by Lieutenant Sharad Bharadwaj. ராணுவ கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Army Band contingent is directed by Naib Shubedar V. Saravanan. வான்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Air Force contingent is led by Flight Lieutenant Virat Agarwal. கடலோர காவல்படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். We have the Coast Guard contingent headed by Deputy Commandant Saurabh Gabel. ராணுவ படை ஊர்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. The Army tableau is commanded by Defeda Sandeep Kumar. On display is the compact bulletproof light specialist vehicle loaded with cutting-edge technology and a formidable state-of-the-art T-90 tank Bhishma. கடற்படை ஊர்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. On display is a compact and the most formidable state-of-the-art T-90 tank Bhishma. கடற்படை ஊர்தி இப்போது கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. The Navy float is led by Lieutenant Indrapal Singh. The Navy tableau honors the Indian Navy's strength exemplified by INS Vikrant and nuclear submarine Arihant, reflects courage, wisdom and resilience.
வான்படை ஊர்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. The Air Force float is directed by Wing Commander P. Passoon. The Air Force tableau showcases Indian Air Force advanced technologies, highlighting its capabilities in defense, aerial operation, and disaster response. It also emphasizes the Air Force modernization, training, and strategic importance to national security. கடலோர காவல்படை ஊர்தி கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றது. The Coast Guard float is headed by Assistant Commandant D. Surya Teja. The Indian Coast Guard tableau features ICGS Vajra, symbolizing strength, alongside Dornier aircraft, a Chetak helicopter, and an advanced light helicopter. முன்னாள் ராணுவத்தினர் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The ex-serviceman contingent is commanded by Subeda Major R. Loganathan. CRPF படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The CRPF contingent is led by Assistant Commandant T. Jabez Chabakumar. CRPF கூட்டுக்குழல் முரசிசை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The CRPF band contingent is directed by G. Venkatesan ASI. CISF படைப்பிரிவினரின் கம்பீரமான அணிவகுப்பு இதோ. Now we have the CISF contingent headed by Assistant Commandant Durgesh Kalal. RPF படைப்பிரிவினரின் கம்பீரமான அணிவகுப்பு. The RPF contingent is commanded by Assistant Security Commissioner P. Rajaya. காவல்துறை முழு பொறுப்பு ஜிப்சி பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. The Tamil Nadu Police Parade Commander Gypsy is led by Overall Police in Charge Commandant N. Manivarnan. தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. Shrishti Singh IPS leads the Tamil Nadu Special Police Women Contingent. தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. The Tamil Nadu Armed Police Bagpiper Contingent is directed by SIS P. N. Kannan. தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. The Tamil Nadu Disaster Rescue Force Contingent is led by Assistant Commandant S. Manimaran. ஆந்திர பிரதேசம் சிறப்பு காவல் ஆண்கள் படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. The Andhra Pradesh Special Police Men Contingent is led by Assistant Commandant Mahabub Basha. தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவின் கம்பீரமான அணிவகுப்பு. The Tamil Nadu Commando Contingent is led by Assistant Commandant Prabhakaran. தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Brass Band is led by SIC Harry Phillips and SIB Devasigamani. கடலோர பாதுகாப்பு குழு படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Coastal Security Group Contingent is led by Assistant Commandant M. Gomati. நீலகிரி படை பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். Resplendent in blue, we have the Nilgiris contingent, which is led by Assistant Commandant V. Suresh Kumar. குதிரை படை பிரிவினர் நேர்த்தியோடு அணிவகுத்து வருகின்றனர். Majestically marshaled is the Mounted Police contingent led by ASP Shubham Nagargoje IPS.
தமிழ்நாடு வனத்துறை படை பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Forest Department contingent is led by Forester K. Sanjay. சிறைப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The prison department band is led by Deputy Jailer M. Paranivel. சிறைப்படை பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The prison department contingent is led by Jailer K. Tirumalai. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் படை பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Fire Service contingent is led by ADO B. Tirumurugan. ஊர்காவல் படை ஆண்கள் பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The Home Guard men contingent is led by Assistant Platoon Commander G.V. Tirukkumaran. தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Fire Service band is led by Special Station Officer D. Manohar. ஊர்காவல் படை பெண்கள் பிரிவினர் மிடுக்கோடு அணிவகுத்து வருகின்றனர். The Home Guard women contingent is led by Shri Kavya Venkatesh. தேசிய மாணவர் படை பெண்கள் பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The National Cadet Corps girls contingent is led by Senior Under Officer A.R. Prasanna. தேசிய மாணவர் படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் அணிவகுத்து வருகின்றனர். The National Cadet Corps band contingent is led by Sergeant N. Tejeshwar. தேசிய மாணவர் படை ஆண்கள் பிரிவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். The National Cadet Corps boys contingent is led by Senior Under Officer R. Subbasurya. நாட்டு நலப்பணி திட்டப்படை பெண்கள் பிரிவினர் கம்பீர நடை போட்டு வருகின்றனர். The National Service Scheme girls contingent is led by D. Anudarshini. நாட்டு நலப்பணி திட்டப்படை ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியுடன் அணிவகுத்து வருகின்றனர். The National Service Scheme boys contingent is led by J. Mohammed Arif. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் பெண்கள் பிரிவினர் அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol Contingent Girls is led by S. Mala. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Band is led by D. Parthiban Charles. தமிழ்நாடு சாலை பாதுகாப்பு சுற்றுக்காவல் ஆண்கள் பிரிவினர் நேர்த்தியோடு அணிவகுத்து வருகின்றனர். The Tamil Nadu Police Traffic Wardens Road Safety Patrol boys contingent is led by Z. Mehboob Bashir Basha. JHA அகர்சன் கல்லூரி மாணவர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The JHA Agarsan College Students Contingent is led by R. Newton John Alvin. குட் ஷெப்பர்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளி கூட்டுக்குழல் முரசிசை மாணவர்கள் கம்பீரமாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள்.
The Good Shepherd Matriculation School Band is led by Akshaya Shankar. TST ராஜா பெண்கள் மெட்ரிகுலேஷன் பள்ளி மாணவியர்களின் கூட்டுக்குழல் முரசிசை மாணவியர்கள் நேர்த்தியாக அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். The TST Raja Girls Matriculation Students Band contingent is led by KS Harivarsha. செயின்ட் ரஃபேல்ஸ் பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவியர்களின் கூட்டுக்குழல் முரசிசை மாணவியர்கள் கம்பீரமான அணிவகுப்பு இதோ. Saint Raphael's Girls Higher Secondary School Students Band contingent is led by R. Sandhya. நம் நாட்டின் வீரத்தையும் துணிச்சலையும் உலகிற்கு எடுத்துச் சொல்லிய நம் வீரமிக்க படை வீரர்களின் அணிவகுப்பை கண்டுகளித்தோம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Governor of Tamil Nadu who has accepted the ceremonial salute. கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, கலைகளில் ஒளிரும் தமிழ்நாடு, மகளிர் நலன் போற்றும் தமிழ்நாடு, சமூக நீதி வழங்கும் தமிழ்நாடு என நம் தமிழ்நாட்டை மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக வழிநடத்தும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அணிவணக்க மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். We welcome the Honorable Chief Minister of Tamil Nadu who has arrived at the saluting base. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனைகள் புரிந்தோருக்கு விருதுகளை வழங்குகிறார்கள். முதலாவதாக வீர தீர செயலுக்காக அண்ணா பதக்கத்தை பெற திரு வெற்றிவேல் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். The Anna Medal for Gallantry is presented to Thiru K. Vetrivel. Thiru K. Vetrivel receives the Anna Medal for Gallantry. அடுத்ததாக கோட்டை அமீர் மத நல்லிணக்க பதக்கம் மத நல்லிணக்க பதக்கத்தை பெற திரு எஸ் ஏ அமீர் அம்சா ராமநாதபுரம் மாவட்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரை ரூபாய் 25,000 இருந்த இவ்விருது பரிவு தொகையினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5 லட்சமாக உயர்த்தி கடந்த ஆண்டு ஆணையிட்டார்கள். Thiru S. A. Amir Amsa receives the Kottai Amir Communal Harmony Award. அடுத்து அதிக உற்பத்தி திறன் பெறும் விவசாயிக்கான வேளாண்மை உழவர் நலத்துறையின் சிறப்பு விருதை பெற திரு முருகவேல் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru R. Murugavel receives the special award for highest productivity in rice under SRI. காந்தியடிகள் காவலர் பதக்கத்தை பெற விழுப்புரம் மண்டல மத்திய நுண்ணறிவு பிரிவு காவல் ஆய்வாளர் திரு சின்ன காமனன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். The Gandhiadigal Police Medals for outstanding police work are awarded. Thirupi Chinna Kamanan, Central Intelligence Unit, Viluppuram Zone. விழுப்புரம் தாலுகா சட்டம் மற்றும் ஒழுங்கு காவல் நிலைய தலைமை காவலர் திரு மகா மார்க்ஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thiru K. Maha Marks, Head Constable, receives the award. திருச்சி மாவட்டம் துறையூர் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு தலைமை காவலர் திரு கார்த்திக் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Thiru K. Karthik, Head Constable, Thurayur Prohibition Enforcement Wing, receives the award. சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு கா சிவா அவர்களுக்கு காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுகிறது. Thiru K. Siva, Grade 2 Police Constable, Armed Reserved Salem, receives the award. சேலம் மாவட்டம் ஆயுதப்படை 2ஆம் நிலை காவலர் திரு பூமாலை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். Thiru P. Poomalai, Grade 2 Police Constable, Armed Reserved Salem. அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சிறந்த காவல் நிலையத்திற்கான கோப்பைகள் வழங்கப்படுகின்றன. முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's trophies for the best police stations. First prize, Madurai City. இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. Second prize, Tirupur City. மூன்றாம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது.
The Honorable Chief Minister's trophies for the best police stations. Third prize, Tiruvallur district. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் பெற்ற விருதாளர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய சிறப்புமிக்க குடியரசு தின விழாவில் பல்வேறு பிரிவுகளின் கீழ் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்திருக்கிறார்கள். பரிசுகள் மற்றும் விருதுகள் பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். The awardees will now take a group photograph with the Honorable Chief Minister of Tamil Nadu. பல்வேறு பிரிவுகளில் விருதுகள் வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது விழா மேடைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். பள்ளி கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெறுகின்றன. முதலாவதாக மயிலாப்பூர் சிறுவர் தோட்ட பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களை அன்போடு அழைக்கின்றோம். We now have an array of spectacular cultural performances presented by students from various schools and colleges. First, Children's Garden Girls High Secondary School, Mylapore. அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெறும். The students of Government Girls High Secondary School, Ashok Nagar, are here to present a dance performance.
தமிழே வாழ்க தாயே வாழ்க தமிழே வாழ்க அன்பே வாழ்க கமழ கமழ கனிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க சீரிய அறமும் சிறந்த வாழ்வும் ஆறும் அடையும் அறிவை பொழிந்தார் வீரம் தந்தாய் மேன்மை வகுத்தாய் ஈர நெஞ்சே இன்பம் என்றார் தமிழே வாழ்க தாயே வாழ்க தமிழே வாழ்க அன்பே வாழ்க பேச்சே இயலே வாழ்க இழைத்த குயிலே இசையே வாழ்க எழுத்தே பேச்சே இயலே வாழ்க இழைத்த குயிலே இசையே வாழ்க தடித்த மயிலே கூத்தே வாழ்க ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க தடித்த மயிலே கூத்தே வாழ்க ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் நானே என்னும் சீரை தந்த தமிழே வாழ்க ஒருவரின் மொழியே வாழ்க தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழே வாழ்க அன்பே வாழ்க கமழ கமழ கனிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க கொளத்தூர் எவர்வின் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி இப்போது நடைபெறும். The students of Everwin Matriculation Higher Secondary School, Kolattur, are here to present their cultural performance.
சென்னை ராணி மேரி கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். The students of Queen Mary's College, Chennai are here to present a dance performance. தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழ்தே வாழ்க அன்பே வாழ்க கமழ கமழ கனிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க சீரிய அறவும் சிறந்த வாழ்வும் ஆறும் அடையும் அறிவை பொழிந்தாய் வீரம் தந்தாய் மேன்மை வகுத்தாய் ஈர நெஞ்சே இன்பம் என்றாய் தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழ்தே வாழ்க அன்பே வாழ்க பேச்சே இயலே வாழ்க இழைத்த குயிலே இசையே வாழ்க எழுத்தே பேச்சே இயலே வாழ்க இழைத்த குயிலே இசையே வாழ்க தழைத்த மயிலே கூத்தே வாழ்க ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க தழைத்த மயிலே கூத்தே வாழ்க ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க ஊரில் தமிழன் மார்பை தட்டி பாரில் தமிழன் நானே என்னும் சீரை தந்த தமிழே வாழ்க ஒரு உலகின் ஒளியே வாழ்க தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழ்தே வாழ்க அன்பே வாழ்க கமழ கமழ கனிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க குரோம்பேட்டை எஸ்டிஎன்பி வைஷ்ணவ் பெண்கள் கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். A cultural performance by the students of SDNB Vaishnav College for Women, Krompet. தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழ்தே வாழ்க அன்பே வாழ்க
அடுத்ததாக அம்பத்தூர் சோகாகேதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவிகள் கலை நிகழ்ச்சியை நிகழ்த்த வருகிறார்கள். The students of Soka Ikeda College of Arts and Science for Women Ambattur are here to present a dance performance. தமிழே வாழ்க தாயே வாழ்க தமிழே வாழ்க அன்பே வாழ்க கமழ கமழ கனிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க சீரிய அறமும் சிறந்த வாழ்வும் ஆறும் அடையும் அறிவை பொழிந்தாய் வீரம் தந்தாய் மேன்மை வகுத்தாய் ஈர நெஞ்சே இன்பம் என்றாய் தமிழே வாழ்க தாயே வாழ்க தமிழே வாழ்க அன்பே வாழ்க பேச்சே இயலே வாழ்க இழைத்த குயிலே இசையே வாழ்க எழுத்தே பேச்சே இயலே வாழ்க இழைத்த குயிலே இசையே வாழ்க தழைத்த மயிலே கூத்தே வாழ்க ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க தழைத்த மயிலே கூத்தே வாழ்க ஒழுக்க வாழ்வின் உயிரே வாழ்க ஊரில் தமிழன் மார்பை தட்டி ஆரில் தமிழன் நானே என்னும் சீரை தந்த தமிழே வாழ்க ஒரு உலகின் ஒளியே வாழ்க தமிழே வாழ்க தாயே வாழ்க அமிழே வாழ்க அன்பே வாழ்க கமழ கமழ கனிந்த கனியே அமைந்த வாழ்வின் அழகே வாழ்க தென்னக பண்பாட்டு மையம் தஞ்சாவூர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இப்போது நடைபெறுகின்றன. Now we will have the wonderful cultural performances and traditional dance forms and music coordinated by South Cultural Center, Tanjavur. அசாம் மாநிலத்தின் பர்தோய் சிகாலா எனும் வண்ணமிகு கலை நிகழ்ச்சியை நடத்த அசாம் மாநில கலைக்குழுவினரை அன்புடன் அழைக்கின்றோம். The graceful artists from Assam are here to present the vibrant dance form of Bardoi Sikhala. This dance is performed by girls depicting the storm and rain to welcome the monsoon.
அடுத்ததாக தெலங்கானா மாநில கலைஞர்கள் மாதுரி எனும் நடன நிகழ்ச்சியை நடத்த வருகிறார்கள். The graceful artists from Telangana present before us the energetic Mathuri dance. This folk dance brings to life the cultural stories of tribe. बलिया रे मोरो काना दर्शन देखो तेरे नैना माई बलिया रे मेरे काना तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानिया रे तानिया तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानिया रे तानिया गोरिया रे गोरिया तानिया रे तानिया गोरिया रे गोरिया जयो जयो रे लाल मोरे सावन के बुता मोर रिंगो रे रिंगरो रे जयो जयो रे लाल मोरे सावन के बुता मोर रिंगो रे रिंगरो रे जयो जयो रे लाल मोरे सावन के बुता मोर रिंगो रे रिंगरो रे तानिया रे तानिया गोरिया रे गोरिया जयो जयो रे लाल मोरे सावन के बुता मोरे रिंगो रे रिंगरो रे जयो जयो रे लाल मोरे सावन के बुता मोर रिंगो रे रिंगरो रे
அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் கலைஞர்கள் ரூஃப் எனும் நடன நிகழ்ச்சியை நடத்த வருகின்றனர். The vibrant artists from Jammu and Kashmir are here to perform the traditional roof dance form. Roof dance is a traditional and rhythmic folk dance of Jammu and Kashmir to celebrate the harvesting season of spring. तम क्या गची बोलिए गुल बोल सो सही डोलिए वन तम क्या गची बोलिए गुल बोल सो सही डोलिए वन तम क्या गची बोलिए गुल बोल सो सही डोलिए बम्बरो बम्बरो श्याम रंग बम्बरो 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 श्याम रंग बम्बरो क्या चुका यूद नाला ना ओ ओ ओ ओ ओ बम्बरो बम्बरो श्याम रंग बम्बरो 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 श्याम रंग बम्बरो क्या चुका यूद नाला ना ओ ओ ओ ओ கலை நிகழ்ச்சிகளின் நிறைவாக செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலைகளான ஜிக்காட்டம், கரகாட்டம், காவடி ஆட்டத்துடன் கூடிய கலை நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மைய குழுவினர் நிகழ்த்த வருகிறார்கள். The proud artists from Tamil Nadu Gramiya Kalaigal Valarchi Mayyam are here to present the folk dance and music of Tamil Nadu, Jikkatam, Karagatam, Kavadiyatam, organized by the Department of Information and Public Relations.
அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பு தொடங்குகிறது. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடியினம் தமிழ் குடி. உலக அளவில் தனித்தன்மை மிக்க தமிழர் கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக திகழ்வது மங்கள இசை. ஸ்ருதியும் நயமும் மிகச் சிறந்த வகையில் ஒருங்கிணைந்து இனிய இசையை தருவதில் மங்கள இசை கருவிகள் தனித்தன்மை வாய்ந்தவை. அலங்கார ஊர்திகளின் முதன்மை அணிவகுப்பாய் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மங்கள இசை அணிவகுப்பு. The Mangala Isai float from the Department of Information and Public Relations. செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இந்த ஊர்தியில் தமிழ்நாடு அரசு இசை கல்லூரி மாணவர்கள் மங்கள இசையை நயமுடன் இசைக்க பரதநாட்டிய நடனத்துடன் அழகு தவழும் ஊர்தியாக அணிவகுத்து வருகிறது. ஐயன் திருவள்ளுவருக்கு முக்கடல் சூழும் குமரிமுனையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் சிலை அமைக்கப்பட்டதின் வெள்ளி விழாவினை நினைவு கூறும் வகையில் அறிவிக்கப்பட்ட பேரறிவு சிலை என்றும் தமிழர்கள் தலை நிமிர்ந்து சமத்துவத்தோடும் பகுத்தறிவோடும் உலகெங்கும் பல சரித்திர சாதனைகளை படைத்து வருகிறார்கள் என்றால் அதற்கு முழு முதற் காரணம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள்தான். கேரள மாநிலம் வைக்கத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைக்கம் போராட்டம் நடைபெற்று 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி வைக்கம் வீரர் தந்தை பெரியார் நினைவாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டுள்ள தந்தை பெரியார் நினைவகம், பெரியார் நூலகம் ஆகியவற்றை நினைவு கூறும் வகையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டுள்ளது. Float from the Department of Information and Public Relations. காவல்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தியின் பின்னணியில் புராதன காவல் நிலையங்களில் ஒன்றான FN சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தின் முகப்பு சித்தரிக்கப்பட்டுள்ளது. பள்ளி கல்லூரிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு விழிப்புணர்வு பணிகள் 1930 உதவி மையம் போன்றவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. A float depicting the achievements of the Department of Police. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அலங்கார அணிவகுப்பு ஊர்தி. த இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருதில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாநிலம் மற்றும் ஃபிக்கி அமைப்பு இந்திய விளையாட்டு விருதுகள் விளையாட்டு ஊக்குவிப்பு 2024 சிறந்த மாநிலம் என்ற விருதை தமிழ்நாட்டிற்கு வழங்கியது. விளையாட்டுத் துறையில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் 3% இடஒதுக்கீடு, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நடத்தப்பட்டு வரும் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டு போட்டிகள், கலைஞர் விளையாட்டு உபகரண திட்டம், உயரிய ஊக்கத்தொகைகள், நலிந்த விளையாட்டு வீரர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற தகவல்கள் இந்த அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. A tableau showcasing the achievements of Department of Youth Welfare and Sports. கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பயிர்க்கடன், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படும் சுய உதவிக்குழு தொழில் முனைவோர் கடன், மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் வட்டியில்லா கடன், நகை கடன், சிறு வணிக கடன், சிறகுகள் திட்டம், கூட்டுறவு மருந்தகங்கள் போன்ற தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. The float depicting the achievements of Cooperation and Consumer Protection Department. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு.
ஊரக வீடு வழங்கும் திட்டங்கள், குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், மாவட்ட மத்திய கூட்டுறவு கடன்கள், முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், குழந்தை நேய பள்ளி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The tableau representing the achievements of Department for the Rural Development and Panchayat Raj. வேளாண்மை உழவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The float depicting the Department Agriculture and Farmers Welfare. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம், வேளாண் காடுகள், அயல் நாட்டு பழங்கள் சாகுபடி ஊக்குவித்தல், சிறுதானியங்கள் முதன்மை பதப்படுத்தும் மையம் அமைத்தல் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பள்ளி கல்வித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of School Education. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், மணற்கேணி செயலி, வானவில் மன்றம், கலை திருவிழா, மகிழ்முற்றம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The float representing the achievements of Department of Health and Family Welfare. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்காக ஐநா அமைப்பின் விருது, சமுதாய அளவிலான புற்றுநோய் கண்டறியும் திட்டம், சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவம் திட்டம், இதயம் காப்போம் திட்டம், தேசிய வளரிளம் பருவத்தினர் நலத்திட்டம், பாதம் காப்போம் திட்டம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் துறை மற்றும் கதர் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. Tableau representing the Department of Handlooms, Handicrafts, Textile and Khadi. கடந்த 90 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் கோஆப்டெக்ஸ் நிறுவனம், அதன் விற்பனை சாதனைகள், ஜவுளி விற்பனையாளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Adi Dravidar and Tribal Welfare. கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படும் திட்டங்கள், பழங்குடியினருக்கான வீடுகள், தாட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்களை விளக்கி வருகிறது. சுற்றுலாத்துறையின் அலங்கார அணிவகுப்பு ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The decorated tableau showcasing the Department of Tourism. திருவள்ளுவர் வெள்ளி விழாவின் போது திருவள்ளுவர் சிலையை பேரறிவு சிலை என்று அறிவிக்கப்பட்ட பெயர் பலகை, கீழடி பாரம்பரிய அருங்காட்சியகம் ஆகியவற்றை விளக்கி வருகிறது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Social Welfare and Women Empowerment. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் போன்ற திட்டங்களை காட்சிப்படுத்தி வருகிறது. கால்நடை பராமரிப்பு துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Animal Husbandry. இந்திய கால்நடை எண்ணிக்கையில் சுமார் 4.56 விழுக்காட்டை கொண்டுள்ள தமிழ்நாடு நாட்டின் முட்டை உற்பத்தியில் 2வது இடத்தினை பெற்றிருக்கின்றது என்பதை விளக்கி வருகிறது. பொது தேர்தல் துறையின் அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. The tableau representing the Department of Public Elections. தேர்தலில் வாக்களிப்பதன் முக்கியத்துவம், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கு உள்ள வழிமுறைகள், மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்ஷம் செயலி, வாக்காளர் உதவி எண் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Information Technology. தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் வளர்ச்சி, தகவல் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு மற்றும் தரவு மைய சேவைகள், டிஜிட்டல் மயமாக்குதலை கட்டமைத்தல், தமிழ்நாட்டின் டிஜிட்டல் மாற்றத்தில் எல்காட்டின் தாக்கம் தொடர்பான அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Housing and Urban Development. சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் முக்கியமான திட்டப்பணிகள், வடசென்னை வளர்ச்சி திட்டம் சார்பாக குடியிருப்பு பணிகள், கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு காலநிலை பூங்கா, தீவுத்திடல் பொருட்காட்சி மையம், கொளத்தூர் முதல்வர் படைப்பகம் தொடர்பான தகவல்கள் இந்த அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
வனத்துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The tableau representing the Department of Forests. தமிழ்நாட்டின் உள்ள வனங்கள் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நீலகிரி உயிர்கோள பாதுகாப்பகம் அகஸ்தியர் மலை உயிர்கோள பரப்பையும் கொண்டுள்ளது. வனத்துறை சார்பான திட்டங்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. The decorated tableau representing the Department of Hindu Religious and Charitable Endowment. சர்வம் சக்தி மையம் என்பதை உணர்த்தும் இந்து சமய அறநிலையங்கள் துறையின் அலங்கார ஊர்தி அணிவகுப்பு வந்து கொண்டிருக்கிறது. பழமையான சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு, நவராத்திரி நாயகிகளான துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி, 51 சக்தி பீடங்கள் குறித்த தகவல்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அலங்கார ஊர்தி அணிவகுப்பு. தமிழ்நாட்டு மீனவர்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துதல், மீன்வள ஆதாரத்தை பாதுகாத்தல், மீன்பிடிப்பு மற்றும் நீர்வாழ் உயிரின வளர்ப்பு முறைகள், மீனவர்களுக்கான நிவாரண தொகைகள் தொடர்பான தகவல்கள் அலங்கார அணிவகுப்பில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. The decorated tableau representing the Department of Fisheries and Fishermen Welfare. தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி துறைகள் சார்பாக வீரர்கள் அணிவகுத்து வருகின்றனர். The tableau featuring vehicles such as water mist bike, rapid response vehicle, emergency rescue vehicle and the water tanker used for firefighting operations representing the Department of Fire and Rescue Services. வாட்டர் மிஸ் பைக், துரித பிரதிபலிப்பு ஊர்தி, அவசர கால மீட்பு ஊர்தி, நீர் தாங்கி வண்டி என்று அழைக்கப்படும் தீயணைப்பு ஊர்தி, உயர் நீட்டிப்பு ஏணி ஊர்தி மற்றும் மோப்பநாய்ப்படை போன்றவை இந்த அணிவகுப்பில் ஈடுபட்டிருக்கின்றன. அலங்கார ஊர்தி அணிவகுப்பினை நாம் அனைவரும் ரசனையோடு கண்டுகளித்தோம். இப்போது மதிப்பிற்குரிய தமிழ்நாடு அரசின் தலைமை செயலாளர் அவர்கள் அணிவகுப்பு தளவாய் சார்தக் பூதியா இந்திய வான்படை அவர்களை மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். The Chief Secretary introduces the overall parade commander, Wing Commander Sarthak Bhutia of Indian Air Force to the Honorable Governor of Tamil Nadu. நாட்டுப்பண் இசைக்கப்பட உள்ளது. அனைவரும் தங்களுடைய இருக்கைகளில் இருந்து எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். We request you to rise for the national anthem. நாட்டுப்பண் இசைத்தோர் காவல் ஆய்வாளர் திரு தயாளன் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு காவல் கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர்.
The national anthem was rendered by the State Police Band DGP office led by Inspector D. Dayalan. The coordinating team from the Air Force Station Tambaram, Chief Coordinating Officer Group Captain K. Kalyanaraman, Coordinating Officers Wing Commander Chandan Buyan, Wing Commander M.S. Nandeshwar, Squadron Leader Aditya Anilpole, and Sergeant Sherry Srikanth. மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்விடத்திலிருந்து ஆளுநர் மாளிகையை நோக்கி புறப்பட இருக்கிறார்கள். அனைத்து விருந்தினர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு புறப்படுகிறார்கள். We thank the Honorable Governor of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. குடியரசு தின விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். We thank the Honorable Chief Minister of Tamil Nadu for taking part in the Republic Day celebrations. Let us honor the ideals of our Constitution and rededicate ourselves to the service of our country. As we look to the future, let us strive to build a nation where every citizen can live with dignity, freedom, and opportunity. We wish you all a happy Republic Day. நமது அரசியல் அமைப்பின் லட்சியங்களுக்கு மதிப்பளித்து நமது நாட்டின் சேவைக்காக நம்மை அர்ப்பணிப்போம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். A land of many, yet one heart in every soul, the dreams impart Republic's light, so bold, so bright, guiding us to freedom's height. We wish you all a happy Republic Day. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.